வணக்கங்க. இன்றைக்கி என் ஸ்டைலில் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 2-3 ஏலக்காய், கொஞ்சம் சுக்குத்தூள் இதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பவுடர், ஒரு 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பதம் ரொம்ப குழகுழன்னு இல்லாமல், தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல், நம்ம காட்டுறோம் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு கரண்டியால் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கரண்டியால் ஊற்றினாலே போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஊற்றலாம். அது அப்போ தான் உப்பி வரும். இது இன்னும் நல்லா ஃப்ளாட்டான வானொலியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. குழியாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா சுட்டு எடுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். அடுப்பு அப்படியே சிம்லேயே வேகட்டும், இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே கருத்து போயிடும். பாருங்க, நிறம் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இனி வெளியில் எடுத்துடலாம். ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, சுடுது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.